உறவுகள் இன்றி தவிக்கும் ஒரு இளைஞனின் காதல் கதை இது. காதல் ஆண் பெண் இருவர்களுக்கும் வருவது சகஜம். இந்த காதல் வந்தாலும் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, அல்லது வாழ்வு அல்லது சாவு, இவ்வாறு கூட இப்போதைய காதல் நகர்ந்து செல்கிறது. இவ்வாறுதான் ஒரு இளைஞனுக்கு வந்திருக்கிறது காதல். அவன் பெயர்தான் ஷான். யாஹூ மெசஞ்சர் மூலமாக தனது காதலியை சந்தித்த ஷான் 3 வருடங்களாக தனது காதலை வளர்த்து வந்தான். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. இவ்வாறு தனது காதலை 3 வருடங்களாக மனதுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்து வந்தான். ஆனாலும் அந்த காதலி 3 நிமிடத்திலே தனது தாயை கண்டவுடன் ரெக்கை கட்டி பறந்து சென்ற கொடுமை என்ன! அடடா! மனதுக்குள்ளே சுமந்திருக்கும் சுமையை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜீவன் யாருக்கு என்ன கெடுதல் செய்தான்? எத்தனையோ தடவை தனது காதலியை சந்திப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவனை கண்டவுடன் இவள் ஒளிந்து கொண்டிருப்பது ஏன்? என்ன பாவம் செய்தான் இவன்? பேசும் கொலுசின் மொழியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன்? உடைந்து போன வளையல் பேசுமா? தனது காதலி உணர்வுகள் வந்தவுடன் வெளியிலே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கேயாவது தனது காதலி தெரிவாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தனது வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகிறான் இவன். முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. நினைத்து நினைத்து பார்த்தேன். இப்பொழுது இவனின் காதல் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த ஒரு தீங்கும் செய்யாத இவன் அமைதியாக வாழ்ந்து வரும் இவனுக்கு ஏன் இவ்வாறான ஒரு கொடுமை? நமக்குள்ளே கேட்க தோன்கிறது, மனதுக்குள்ளே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். இவனின் காதல் வெற்றி பெற வேண்டும். இறைவன் அதற்கு துணை இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனிடம் பிரார்த்திப்போம், இவனும் இவனின் காதலியும் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு. காதலில்